இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த இடத்திலையும் ஒரு 20 நிமிஷம் ஜெபமும் பாடலும் வேதத்தில் இருந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வேதத்தில் இருந்து ஒரு செய்தியை சொல்லும்படி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த செய்தியை உங்களோடு கூட சொல்ல நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நிச்சயம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். மனுஷனால ஒரு மனுஷனை விடுவிக்க முடியாது. ஆனால் மனுஷனை உண்டாக்கின தேவனால மனுஷனை விடுவிக்க முடியும். பலகீனத்திலிருந்து விடுவிக்க முடியும், சாபத்திலிருந்து விடுவிக்க முடியும், பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுவிக்க முடியும், மாந்திரீக கட்டுகளிலிருந்து கூட விடுவிக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆகவே நீங்கள் அந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆபத்துகளுக்கெல்லாம் உங்களை நீங்களாக்கி மகிமையாய் வாழ செய்வார். இப்போதும் பணக்குடி பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல வந்து, பாஸ்டர் இம்மானுவேல் வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாமளும் இருக்கிற இடத்துல ஜெபிப்போம். Praise the Lord. ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த சாயங்கால வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அருமையான ஆண்டவரே, இந்த கலைஞர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நகர்பகுதியில் வந்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே இங்கே வாழ்கிற அருமையான உம்முடைய ஸ்தோத்திரம் மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை குறித்து ஆண்டவரே அறிவிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆண்டவரே வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர், ஆண்டவரே நீர் எல்லா மக்களையும் நேசிக்கிற தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா மக்களுக்காகவும் இந்த ஆண்டவரே பூமியில் நீர் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீர். காரணம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா மக்களும் ஆண்டவரே நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எல்லா மக்களும் விடுதலையாகி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆமென் ஆண்டவரே மக்கள் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியுமாய் வாழும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் விதமாய் கர்த்தாவே ஸ்தோத்திர இந்த பூமியிலே உம்முடைய திருக்குமாரனை அனுப்பி தந்து ஆண்டவரே ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். இன்றைக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் அந்த ரட்சிப்பை ஆண்டவரே ஸ்தோந்தரிக்கத்தக்கதாக ஆண்டவரே விதைக்க போகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசனங்கள் மக்கள் உள்ளத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மயனப்பா விழுந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிரியை செய்யத்தக்கதாக ஓ ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் கிரியை செய்யும். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா பாடுகிற ஆண்டவரே உம்முடைய தாசர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா வார்த்தை பகிர்ந்து கொள்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ஊழியரையும் கர்த்தர் தாமே பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனம் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இருந்து ஆண்டவரே வீட்டுக்குள் இருந்து வெளியிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்போதும் பாம்பே பட்டணத்தில் இருக்கிற சகோதரர் ராஜன் மோசஸ் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாம் பாடண்டா, இது இந்த பாட்டா ஒரு 3 லைன். சரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வருவாய் தருணமிதுவே அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை
வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாள் எல்லாம் வேணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாள் எல்லாம் வேணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தான் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கொடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடுகளில் இருந்தாலும் இந்த சத்தத்தை நீங்கள் செவி கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த பூமியில் அநேக செய்திகளை நீங்கள் கேட்குறீங்க, வாசிக்கிறீங்க. இன்றைக்கும் உங்கள் தெருவில் வந்து நாங்கள் சொல்லுகிற கிறிஸ்துவின் செய்தி, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கே சொல்லும்படி சொல்லப்பட்ட செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் தன்னுடைய வார்த்தையை எழுதி மனுஷனுக்கு கொடுத்தார். வேதம் ஒரு மதத்திற்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட பாஷைக்காரர்களுக்கானதல்ல, அல்லது குறிப்பிட்ட தேசத்தாருக்கானது மட்டுமல்ல. இந்த பூமியில மனுஷனாய் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கானது. இதை புரியாமல் சில மனிதர் அந்த வேதத்தை அவமரியாதை செய்கிறதை நம்ம பல இடங்களிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை எல்லா ஜனங்களுக்காக வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தால் இந்த உலகத்திலே அதிகமாய் வாசிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. அதே போல இந்த பூமியில அதிகமாய் விற்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால்
அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. அதே போல அந்த பூமியில அதிகமான மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. இந்தியாவிலே மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாஷைகள் இருக்கிறது. அதே போல உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது, அந்த நாடுகள்லாம் எவ்வளோ பாஷைகள் இருக்கும். அப்போ அவ்வளோ ஜனங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய வேதத்தை எழுதினபடினால இன்றைக்கும் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட உலகத்தில் 1750க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி என்றால் இந்த வேதம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கானதல்ல. எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வார்த்தை போய் சேரணும், எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய சித்தம் அவர்கள் அறிந்து கொள்ளணும் என்கிறதற்காக தான் ஆண்டவர் வேதத்தை எழுதி இவண்ணமாய் தந்திருக்கிறார். நீங்க கவனித்தால் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் உண்மைக்கு புறம்பானது வேதத்தில் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வார்த்தையானாலும் தீர்க்க தரிசனமாய் எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து சொல்லப்பட்ட சின்ன வார்த்தையாய் கூட இருந்தாலும் அதுவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. ஆகையினால வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவமாய் இருக்கட்டும், அது பொய்யோ புரட்டோ அல்ல. அதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவம் உண்மையாயிருக்கிறது, சத்தியமாயிருக்கிறது. நீங்க கவனித்தால் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் மக்களுக்கு வேதத்தை குறித்து பேசினால் அந்த வேத வசனங்களை கேட்கிறவர்கள் சாதாரண மக்கள், பாம்பர மக்கள் அங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா உலகத்துல சில ஞானிகள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு மனுஷன் சொல்லுகிறதுனால ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுகிறது, ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுகிறது, அதை தான் ரொம்ப கேட்பார்கள். அப்படியே வேதம் விஞ்ஞானத்தின் மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைக்கு புறம்பாய் வேதத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை என்று சொல்லி நீங்க கவனித்தால் ஏசாயா 40:22 வாசித்தால் அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பழமையான வார்த்தை. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை என்று சொல்லி சயின்டிஸ்டுகள் உண்மையாகவே வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த பூமி உருண்டையாக தான் இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி அநேக வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ வார்த்தைகளும் வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மை என்று சொல்லி. அதே போல யோபு 26:7 நாம வாசித்தால் இந்த பூமியை குறித்து நிறைய பேருக்கு பலவித கற்பனை கதைகள் எல்லாம் உண்டு. இந்த பூமியை ஆண்டவர் அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம வாழுகிற பூமியை யாரோ தோளில தூக்கி கொண்டிருக்கிறது மாதிரியும் கையில ஏந்தி கொண்டிருக்கிறது மாதிரியும் சிலருடைய கற்பனையாயிருந்தது. அதுவும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பூமி யாரும் தாங்கி கொண்டிருக்கல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இதை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது, சத்தியமானது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மைக்கு புறம்பானது எதுவுமே சொல்லப்படலை. ஆகையினால் இந்த வேதத்தை நீங்க செவி கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில அவர் வந்தார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது அநேக காரியத்தை நான் சொல்லலாம். ஆனால் சுருக்கமாய் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்தார் அப்படின்னா, அவர் பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களைப் போல கிராமங்களில் பட்டணங்களில் கடற்கரையில் கடந்து போய் தேவ சித்தம் என்னது என்கிறதை ஜனங்களுக்கு போதித்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்னார்,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்பு. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்பு. வேசித்தனம், விபச்சாரம், கொலைபாதகமாய் வாழுகிறவர்களை பார்த்து அவர் சொன்னார், மனம் திரும்பு. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பாவ வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்படி இயேசு கிறிஸ்து வழியாக இந்த பூமியில வந்தார். வழி காட்டுகிறவராக, வழியை பிரசங்கிக்கிறவராக இந்த பூமியில் அவர் வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே நாங்களும் அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சபைகள் இன்றைக்கு பிரசங்கிக்கிறது. மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், எரிச்சல்ல இருந்து, வைராக்கியத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பொறாமையிலிருந்து மனம் திரும்புங்கள், கெட்ட புத்தியில இருந்து மனம் திரும்புங்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குமேயானால் மரணத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுடைய ஆத்துமா நரகத்திற்கு அல்லது பாதாளத்திற்கு போகும் என்று, பரலோகத்துக்கு போகும் என்று சொல்லி எல்லா மதமும் அதை ஆமோதிக்கிறது. வேதத்தில் அதை குறித்து மிகவும் தெளிவாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி வாழணும், நரகத்திற்கு போகக்கூடாதுன்னா எப்படி வாழணும், பரலோகத்துக்கு போகணும்னா எப்படி வாழணும் என்கிறதெல்லாம் ஆண்டவர் தெளிவாய் போதிக்கும்படியாய் ஆண்டவர் வந்தார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த நாட்களில் போதிக்கப்பட்ட ஒரு சில வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிறது தான் எல்லாருடைய விருப்பம், எல்லாருடைய வாஞ்சை. நீங்க கவனித்தால் ஆசீர்வாதம் எப்படி வருது என்கிற ஒரு குழப்பம் அல்லது வித்தியாசமான மனநிலை அநேகருக்குள்ளாய் இருக்கும். ஆசீர்வாதம் படிப்பினால வருது, பாட்டை முப்பாட்டன் சொத்து நிறைய இருந்தா அது மூலமாய் ஆசீர்வாதம் வருது, இல்லைன்னா அதெல்லாம் ஒரு தலையெழுத்து, இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருது, ஆசீர்வாதம் ஏன் வருது, ஏன் போகுது, இதெல்லாம் தெளிவாய் சொன்னார். அதுல ஒரு சில வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று. அப்ப ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, அவன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக சாந்த குணம் இல்லை. வாலிப பிள்ளைகளுக்குள்ளாய் சாந்த குணம் இல்லை, பெரியவர்களுக்குள்ளாய் சாந்த குணம் இல்லை. வைராக்கியம் நிறைந்த குணம் இருக்கிறது, துன்மார்க்கம் நிறைந்த குணம் இருக்கிறது, வெறித்தனமான குணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. ஆனா சாந்த குணம் உடையவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகம் சொல்லுகிறது, நீ பாக்கியவனாயிருப்பாய், பூமியையும் நீ சுதந்தரித்து கொள்ளுவாய். இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் தேவை சாந்த குணம். ஸோ ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், குணத்தினால ஆசீர்வாதம் வருகிறது. சிலர் சொல்லுவாங்க, அவன் புத்திக்கு தான் அப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. நான் சொல்லுகிறேன், உங்க குணத்தை மாற்றுவீர்கள் ஆனால் பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானிக்கிறது. இவனமா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இப்படி நிறைய காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். ஒவ்வொரு தெருக்களில் போய், கிராமங்களில் போய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் அவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டார். இயேசு சொன்னார், நான் இப்ப மாத்திரம் வரல, இந்த பூமியின் கடைசி நாட்களில் நான் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னார். அப்போ ஒரு முறை சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சீசர்கள் கேட்டார்கள். எல்லாரும் ஒரு காரியத்தை நம்புகிறோம். என்ன காரியம் அப்படின்னா, ஒரு நாள் இந்த உலகம் அழியும், ஒரு நாள் இந்த பூமி அழியும் என்று சொல்லி எல்லாரும் அதை நம்புகிறோம். அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி. அப்படியே இயேசு கிறிஸ்து என்னுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் உள்ள அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். இப்போ நீங்க கேட்கலாம்,
உலகம் அழிஞ்சா என்ன, இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, இப்படி நிறைய பேர் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதில் தான் முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் என்றால், நீங்கள் கவனிங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு காரியம் நடக்குமா? ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வேதத்தை தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழ்வானானால், வாழ்ந்து மரிப்பானானால், இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு அவன் போவான். அதே போல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தால், அந்த மனுஷன் உயிரோடு இருந்தால், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அவன் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவன் இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவான். ஆகவே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வருகிறார். உலகத்தினுடைய கடைசி நாள் எது அப்படின்னா, இதுதான் கடைசி நாள். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசுதான் மெய்யான தெய்வம் இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கணும். அதே போல தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் சாதாரணதல்ல, பாவம் கொடூரமானது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால பாவம் சும்மா விடாது. பாவம் ஒரு மனுஷன் மேல சாபத்தை கொண்டு வரும், அவனுடைய தலைமுறை மேல சாபத்தை கொண்டு வரும். அதோடு நிற்காமல் மரணத்துக்கு பிறகு அந்த மனுஷனுடைய ஆத்துமாவை நரகத்திற்கு இழுத்து போகும். ஆகவே ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, இயேசுவே மெய்யான இரட்சகர் தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். அதே போல அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செய்கிற பாவம், ரகசியமாய் செய்கிற பாவம் யாருக்கு தெரியும் என்று நிறைய பேர் ரகசிய பாவத்தோடு வாழுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ரகசியமாய் செய்தாலும் மறைவிடத்தில் செய்தாலும் நம்மை கண்காணிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய பாவங்களை பார்க்கிறார். ஆகவே பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. தன் பாவத்தை அறிக்கை செய்து விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க இரக்கம் பெறணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, இன்றைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டுட்டு ஞான ஸ்நானம் எடுக்கணும். சபைகளிலே ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக என்றால், பாவம், ஆண்டவரே இதுவரையிலும் நான் பாவ வாழ்க்கையில இருந்தேன், இனி அந்த பாவங்கள் எல்லாம் நான் செய்யாமல் இன்றைக்கு நான் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன், என் பாவத்தை நீங்க மன்னிங்கன்னு சொல்லி ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுப்பானால், அவன் சிறு வயது முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் செய்த எல்லா பாவமும் எவ்வளோ கொடூரமாய் இருந்தாலும் அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். அதற்காகவே சபைகளில் ஞானஸ்நானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும், நரகத்துக்கு தப்பணும் அப்படின்னா ஒரு மனுஷன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அதே போல ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதே போல சபையில ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அது என்ன பரிசுத்த ஆவி என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில சிலருக்கு பேய் பிடிக்கும் போது, பிசாசு பிடிக்கும் போது நம்ம சொல்றோம் செத்தவனுடைய ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுகிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளாய் செத்தாவி வரக்கூடுமே, ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவனுடைய ஆவியும் வரக்கூடும். செத்தாவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், சபைகளில் தரப்படுகிற அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவியானவரை ஒரு மனுஷன் பெற்றிருந்தால், அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய மந்திரவாதிகள் மந்திர செய்து ஏவுதல் பண்ணினாலும் அவனையோ அவன் தங்கியிருக்கிற வீட்டையோ அதால ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே ஒரு மனுஷன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றால் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி சீசர்கள் கேட்கும்போது ஒரு 8 அடையாளத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த அடையாளத்தை நீங்க உலகத்துல பார்க்கும்போது இந்த உலகம் சீக்கிரத்துல முடிவுக்கு வரும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கு,
நீ மனம் திரும்பு என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறீர்கள். ஆகவே முதலாவது அடையாளம் என்னென்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தால் இன்றைக்கு அநேக இடங்களில் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம், யுத்தங்கள் நடக்கிறது. பல தேசங்களில் யுத்தங்கள் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேசங்கள் ஒன்றோடு ஒன்றாய் மோதிக்கொண்டு இன்றைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் செய்தியை கேட்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் என்ன ஒரு ராஜ்யம், அப்படியே பகை உணர்வுகள் புகை மாதிரி புகைந்து கொண்டிருக்கிறதை நாம உலக தலைவர்களிடத்துல நாம பார்க்கலாம். ஆகையினால ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் பல இடங்களிலே மோதல் போக்கை நாம பார்க்கிறோம். அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். இன்றைக்கு கிட்டத்தட்ட அநேக தேசங்கள் வறுமையில வாடி கொண்டிருக்கிறது. நிறைய தேசத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ மனம் திரும்பு. கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் இந்த பூமியில பல இடங்களில பரவி கொண்டிருக்கிறது. ஆகையினால ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், நாம இயேசுவை விசுவாசிப்போமேயானால் அவர் சொல்லுகிற ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி, இந்த கடைசி காலத்துல வர இருக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் தப்பணும், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு போகணும் அப்படின்னா இயேசுவை விசுவாசிங்க. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வரக்கூடிய இந்த கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், யுத்தங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். உங்களுடைய ஜீவன் தப்பும். அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும். இன்றைக்கும் ஏதோ ஒரு தேசத்துல பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது. 2010 வருஷத்துல இருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1,52,000 அதிகமான முறை இந்த பூமியில பெரிய பூமி அதிர்ச்சியில இருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் வந்திருக்கிறது. இதுவும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதை பறைசாற்றுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நீங்க கவனித்தால் 100 வருஷத்திற்குள்ளாக குடும்பங்களில் இருந்த அந்த அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், ஒற்றுமை எல்லாமே இன்றைக்கு இல்லை. ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி பிள்ளைகள், அவ்வளவுதான். ஆனா ஒரு காலத்துல கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஞாபகத்திற்கும், முன்னோர்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம்னா பல பேர் இருப்பாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, ஐக்கியமா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க. ஒரு பிரச்சனை எல்லாம் நிற்பாங்க. இன்றைக்கு எல்லாரும் அவரவர் குடும்பம், நான் உண்டு என் வீடு உண்டு, நான் உண்டு என் குடும்பம் உண்டுங்கிற மாதிரி தனித்து வாழுகிறத நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய அன்பு தணிந்து போயிற்று. அதே போல இதுவும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதை எச்சரிக்கிறதுக்காக ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு வருகிறார். பரலோகம், நரகம், மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவி, இது பரலோக ராஜ்யத்தினுடைய ஊழியம் செய்தி. இது எல்லா ஜனங்களுக்கும், பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை பிரசங்கிக்க வந்தது எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்னுடைய வருகையை குறித்து சொல்லுங்க, பாவத்தை குறித்து பிரசங்கிங்க, பாவத்தின் மன்னிப்பை குறித்து பிரசங்கிங்க, எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் போய் சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. ஆகவே நீங்க வீடுகளில் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையை சொல்ல நாங்கள் வந்தோம். இந்த வார்த்தை ஏகதேசம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா வார்த்தையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதே போல இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் வாசிக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் இலவசமாக கர்த்தருடைய வேதாகமும் பைபிள் எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்க விரும்பினால் எங்களிடத்தில் இலவசமாக நீங்க வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்று முதல் ஒரு மாற்றத்தை காணவும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசங்களை பார்க்கவும் தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கரம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இடைபடட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே அன்பு, பரிசுத்தம், நீதி கிரியைகள் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இடங்களுக்குள்ள உண்டாகட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய கரம் இடைபடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.